ஹாய் காய்ஸ், இன்னைக்கு டே 2 ஆஃப் கெட்டிங் மை லைஃப் டுகெதர் சீரீஸோட செகண்ட் டே. ஸோ நேற்று என்ன பண்ண போகிறோன்னு தான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இருந்தாலுமே நான் நேற்று ரெக்கார்ட் பண்ணியும் என்னால் அதை போஸ்ட் பண்ண முடியல. பட் இன்னைக்கு ஐ வில் டூ இட் டுடே. இன்னைக்கு காலையில் நம்ம 5:30க்கெலாம் எழுந்துட்டோம். 6 மணிக்கெல்லாம் வெளியில் போய் சன்ரைஸ் எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் மார்னிங் எழுந்து அம்மாவுக்கு வெளியில் ஸ்டால் போட போகிறதா இருந்தாங்க. ஷீ இஸ் அ பிஸ்னஸ் உமன். அவங்களுக்கு அந்த வத்தலெல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு சீல் வச்சு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த லக்கேஜ் ஒரு 8 பேக்ஸ் இருக்கும். அந்த 8 பேக்ஸு எப்படியோ 2 வீலரில் வச்சு அப்பாவோட போய் ஒரு 8 பேக்ஸு 2 டேபிள் அதெல்லாம் எடுத்துன்னு போய் அங்கே கொடுத்துட்டு வந்துட்டாச்சு. மார்னிங் இதெல்லாம் முடிக்கிறதுக்கே ஒரு 9 o'clock ஆகிடுச்சு. எழுந்தது 5:30. ஆனால் முடித்தது என்னமோ 9 தான். 9 அப்புறம் ஒரு பூரி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் டூம் ஸ்க்ரோலிங், இன்ஸ்டாகிராம் டடா எல்லாம் பாட்டெல்லாம் கேட்டுட்டு சரி பசிக்குதேன்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு ப்ரெட்டு இருந்தது. ப்ரெட்டை தக்காளி வெங்காயத்தோடலாம் நல்லா கட் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு மிளகாலாம் போட்டுட்டு நல்லா பரட்டி சாப்பிட்டு சூப்பராக இருந்தது. யூ கைஸ் ஐ டெல் யூ கைஸ் ஹாவ் டு ட்ரை இட். நல்லா இருந்தது, நல்லா டேங்கியாக இருந்தது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து டேபிளை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு நாளைக்கு செகண்ட் ப்ரீ போர்டு இங்கிலீஷ் எக்ஸாம். இதுலேயே கொஞ்சம் கொட்டாய் விட்டுட்டே க்ளீன் பண்ணிகிட்ருப்பேன். ஏன்னா செம தூக்கம் வந்தது. ஆனால் எப்படியோ பண்ணி முடிச்சிட்டேன் க்ளீன் பண்ணி. ஆனால் என்னமோ ஏதோ எங்கள் அப்பா அம்மா என்னை படிக்க விடணும்னு நினைக்கவே இல்லை போல். கொஞ்சம் நேரம் கழித்து வெளில வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. பார்த்தா என்னை ஸ்டாலில் உட்கார வச்சிட்டாங்க. அதான் எங்கள் அப்பாவோட போயிட்டுருக்கேன் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு. ஒரு 1/2 hour அங்கேயே உட்காந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ், எனக்கு பன்னீர் ரொம்ப பிடிக்கும், அதனால் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் பேக் டு ஃபோர்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் கைஸ், இன்றைக்கி இவ்வளோ தான் நடந்தது. தேங்க்யூ, பாய்.